திருமாவளவனை சிஎம் ஆக்கணும்பா. தாவேக கட்சி ஒரு பக்கம் முடிவு பண்ணிருச்சு. திருச்சி கிழக்க திருமாவுக்கு ஒதுக்க போறாங்க. எம்பி பதவியை ரெசைன்மெண்ட் வந்து இங்க போட்டி போட போறாருன்னு சொல்லி ஒரு தகவல் இங்க பரவிட்டு இருக்கு. இந்த தகவல் என்ன ஏது, உண்மையிலேயே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். திரும்ப அதெல்லாம் கேட்டிருப்பாரான்னு ஒரு பெரிய சந்தேகங்கள் எல்லாக்கிட்டும் இருக்கு. அதை பத்தி தான் முழுசா இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு. திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கேட்கறதுக்கு இன்னைக்கு காதுக்கு இனிமைகளா இருக்கு. அவர் முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி உடையவர், இன்னைக்கு ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. திருமாவை விமர்சிக்காத ஆட்களே கிடையாது. மிக மோசமான நிலையில விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் மேடை போட்டு திருமாவை திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. இன்னும் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றது, இப்படியான செயல்கள்ல தான் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அன்னைக்கே அவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு கற்களை எடுத்து வீசும் தம்பிகள் நாளை மலர்களை தூவி நம்மளை வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லி திருமா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும், அவர் தான் சரியான ஆளுன்னு சொல்ற ஒரு காலம் வரும்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. அதனுடைய வெளிப்பாடாதான் இன்னைக்கு இவங்க எல்லாரும் பேசுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்புனதை வச்சு சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய கடும் விமர்சனங்களை வச்சிருந்தாரு. எப்படி அவர் அதை பண்ண முடியும்? 108 இடங்களை பிடிச்சிருக்காரு, என்ன அனுபவம் இருக்கு அவருக்கு? 108 இடங்களை பிடிச்சிருக்காரு, இப்ப ஆதரவு வேணும். காங்கிரஸ் ஒரு பக்கம் போயிடுச்சு, மேலும் ஆதரவுகள் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? வாட்ஸ்அப் மூலமா கடிதம் அனுப்புறதா, கால் பண்ணி தான் பேசுறதா? இது அவருடைய அரசியல் நாகரிகமா? உங்களுக்கு தேவை அப்படின்னதோ, இந்த மக்களுக்கு நீங்க நல்லது செய்ய போறீங்க அப்படின்னதோ உடனே என்ன பண்ணிருக்கணும்? நீங்க இந்த மக்களுக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களை தேடி நீங்க நேரில் போய் சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் இல்லையா நீங்க ஆதரவுகளை கேட்டிருக்கணும். அப்படி சந்திச்சிருந்தா தானே அது சரியானதா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு பேரம் பேசுறது, 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு பேசி எப்படியாச்சும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்? தவறா வழி நடத்தப்படுறார் விஜய் அவர்கள். அவர் நேரடியா சந்திக்கணும், அவர் நேரடியா இறங்கி களத்துக்கு போகணும், அதை பண்ண மாட்டாருன்னு சொல்லி மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த விமர்சனமும் சரியான ஒண்ணுதான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா 35 வருடங்களா தொடர்ந்து மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எலெக்ஷன் பக்கமே வரல. இன்னைக்கும் பல பேர் அவரை வந்து 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்றைய நிலையில அதை பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த 2 சீட்டுகள் தான் இன்னைக்கு முடிவு செஞ்சிருக்கு. விஜய் ஆட்சி செய்ய முடியுமா முடியாதா, ஆட்சி செய்யலாமா வேணாமான்ற பெரிய பொறுப்பை வந்து கையில கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு வேலையில தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 சீட்டு இது வரைக்கும் என்னென்ன வேலைகள் பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவின் ஆணவ படுகொலை அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அந்த படுகொலைக்கு அவங்க அப்பா பேசுனதுதான் மிகப்பெரிய சாட்சி. விஜய் வருவாரு, இல்ல இந்த தலைவர் வருவாரு, அந்த தலைவர் வருவாருன்னு பேச கிடையாது. வெளியே நின்னுகிட்டு, ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னுகிட்டு, கோர்ட் வாசல்ல நின்னுகிட்டு, என் தலைவரு டெல்லி போயிருக்காரு, நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வருவார், இங்க வந்து அவர் நியாயம் கேட்பாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அத்தனை மக்கள் கிட்டையும் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து நிக்கக்கூடிய தலைவரா யார் இருக்காருன்னா திருமாவளவன் அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீங்க திருமாவளவனை பார்த்திருப்பீங்க. 90களில் பேசிய இரா திருமாவளவனை யாராச்சும் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ வீச்சும் வேகமும் இருக்கும். அடங்க மறு அத்துமீறுன்னு பேசுனது முழுக்க இவர் தான். அந்த அடங்க மறு அத்துமீறுக்கான காரணம் என்ன? சும்மா எவனுக்கு மதிக்காம சுத்து. இன்னைக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு இருக்கிறது, வேலி மேல ஏறுறது, கரண்ட் கம்பத்துல ஏறுறதுன்னு இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழல் கொண்டு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இன்னைக்கு பல பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய முழக்கமா என்ன இருக்கு? 90களில் 80களில் அவர் பேசின பேச்சு எப்படின்னா அடங்க மறு அத்துமீறு. அப்ப இன்னைக்கான அவருடைய பேச்சு அதிகாரத்தை இப்படி எல்லாருக்குமான கல்வியை கொண்டு போய் சேரு. அப்ப அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வழியா என்னவா இருக்கணும்னா, நீ அன்னைக்கு அடங்க மறுத்துக்கணும். உன்னை படிக்க கூடாதுன்னு சொல்றானா, நீ போய் படி. உன்னை ஊருக்குள்ள வரக்கூடாது, தெருக்குள்ள வரக்கூடாது சொல்றானா, நீ தெருக்குள்ள போ, எவன் கேட்கிறான் பாத்துக்கலாம். பொது வழியில பயன்படுத்தக்கூடாது, பொது குளத்தை பயன்படுத்தக்கூடாது, பொது இடங்கள்ல தண்ணீர் பருக கூடாது, நான் அந்த தண்ணியில நீ கை வைக்க கூடாது, கோயில்களுக்குள்ள நீ நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றானா, எதிர்த்து உள்ள போ. இதுக்கெல்லாம் அடங்க மறுத்துரு. உனக்கு தேவையான விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை எவன்லாம் உனக்கு தடுக்கிறானோ, நீ பிறந்ததுனாலே வந்து உன்னை யார் அடிமைப்படுத்துறாங்களோ, நீ பிறந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, அது எல்லாமே இங்க ஏற்கக்கூடியதல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் எதிரானதுதான், அதுக்கு எதிரான செயல்படும் சொல்லி முழக்கமிட்டவர் தான் திருமாவளவன் அவர்கள். காலப்போக்கில் அந்த 90கள்ல அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல அருவாள் எடுத்து ஒளிச்சு வச்சுக்க, உன்னை அடிக்கணும்னு சொல்லி உன் ஊருக்குள்ள பூந்து உன் ஊரே காலி பண்ணணும்னு சொல்லி வரானா, உள்ள வர்றவன் கை இல்லாம வெளியே போகட்டும், உள்ள வர்றவன் ஒரு கால் இல்லாம வெளியே போகட்டும், உள்ள வர்றவன் தலை இல்லாம வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி பேசின அந்த திருமாவளவன் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பொது சமூகத்தோடு நம்ம போய் கலக்கணும், இந்த பொது சமூகம் தான் நமக்கான சமூகம், நம்ம அவங்க கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கணும்ல, அன்னைக்கு நீ என்னை அடக்கணும்ல, நான் உன்னை இன்னைக்கு அடக்கிறேன் பாரு அப்படின்னு பேசுறது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களையும் சேர்த்து அரவணைச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பொது சமூகத்துக்குள்ள கலந்து நம்ம வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை, அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இங்க உருவாக்கி ஆகணும். அந்த உருவாக்கல் தான், அதோடைய வழிதான் வந்து திருமாவளவனா இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல்வரா வந்தா இந்த தமிழ்நாடு எப்படி வரும், அதை ஏற்க கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இன்னைக்கு கம்மி தான். ஆனா ஏற்கிறதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, அது கண்டிப்பா நிறைவேறும். இன்னைக்கு 2 சீட்டுன்னு பேசுறேன், எல்லாருடைய வாயை அடைப்பு தான். பிளாஸ்டிக் சேர்ன்னு பேசுறாங்க, எல்லாருடைய வாயை அடக்குதான். அந்த முதல்வர் சீட்ல போய் உட்காரணும் அப்படின்னாலே அதுக்கு இந்த 2 சீட்டு தான் முடிவு பண்ணணும், இந்த பிளாஸ்டிக் சேர் தான் முடிவு பண்ணி ஆகணும். முதல்வர் சேர்ல போய் அண்ணன் உட்கார்றதுக்கு இந்த சேர் தான், பிளாஸ்டிக் சேர் தான் முடிவு பண்ணி ஆகணும்ன்ற சூழல் இங்க உருவாகிடுச்சு. எப்பா நீ 1000 பேசிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கும் திருமாவளவனை வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க, தவைக்கோடைய சில இந்த அரசியல் அறிவு புரியாத தொண்டர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்தா வர வேண்டியதானே, ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்காரு, அவர்லாம் வந்ததே பெரிய விஷயம், 2 சீட்டு வச்சு இவ்வளவு பண்ணலாமா, எங்க தயவாலதான் கூட்டணிக்கு வந்துட்டாரு பார்த்தல்ல, அவர் எல்லாம் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க, இவருக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டது வந்திருக்கு, அது எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு இந்த 2 சீட்டுக்காக எல்லாம் கிடையாது. ஏன் இப்போ திரௌபதி முர்முன்னு ஒருத்தவங்க என்னவா இருக்காங்க, குடியரசுத் தலைவரா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, அவங்க இதே மாதிரி பட்டியலினத்து மக்கள், பழங்குடியின மக்கள், அவங்க அப்படி சார்ந்தவங்க ஒருத்தவங்களை கூட்டமே அங்க வச்சிட முடியும். இவர் மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா, ஒரு வார்த்தை சொன்னார்னா இவரை கூட்டமே எங்க வைப்பாங்க? ஏன்னா இந்தியா ஃபுல்லா இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னா திருமாவளவன் அவர்கள் தான். அப்ப இந்த திருமாவளவன் சரியான ஒரு பாதையில நோக்கி போயிட்டு இருக்காரு, மக்களுக்கான விடுதலை பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுல சில ஏத்த இறக்கங்கள், அனுசரிப்புகள் எல்லாம் இருக்கும், அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை தமிழக முதல்வரா பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தகவல் என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல இருந்து விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண போறதாவும், பெரம்பூர்ல ஸ்டே பண்ண போறதாவும், திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ண போறதாவும், அங்க திருமாவளவன் அவர்களை பேசி நிக்க வச்சு அவரை வந்து ஜெயிக்க வச்சு முதல்வர் ஆக்கலாம், துணை முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியே, நீ வந்து ஆதரவு கொடுத்ததே பெரிய விஷயம், தேவையில்லாம இதெல்லாம் கிளப்பி விட்டு இப்படியான அவரை வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அவர் முதல்வர்னு சொன்னா, அந்த முதல்வர் வேட்பாளர்னு சொன்னா அதுக்கு கொண்டாட இங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரங்கள்ல இவரை சரிக்கிறதுக்கும் அதே லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த யாரெல்லாம் இவரை சரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இவர் வந்து நிக்க தான் போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியான ஒரு வழியில தொடர்ந்து நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா விஜய் கூட இவர் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவருடைய கட்சியிலிருந்து விலகிறதுக்கான, கட்சியில பெரும் அதிருப்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு இடத்துல, எப்படிப்பட்ட ஒரு கள சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கு, இந்த காலத்துல வந்து விஜய் நின்று இருக்காரா, இது வரைக்கும் என்ன பேசியிருக்காருன்ற கேள்விக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமா தான் அவங்க வெளியேறதா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி இந்த இடத்துல நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அதோடைய பின்னணி என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இடையிலாம் சில பேர்லாம் வந்து நைட்டா பாருங்க இதெல்லாம் பண்றாங்க, எங்கெல்லாம் கடத்துறாங்கன்னு சொல்லி விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. 1008 நெருக்கடி கொடுத்தாலும் விஜய்க்கு ஆதரவா நின்று பேசின, வெளியில இருந்து ஆதரவா நின்று பேசின முதல் குரலும் வந்து திருமாதான். ஆளுநர் இப்படி பண்ணக்கூடாது, அது சரி கிடையாது, சட்டத்திலே இடம் கிடையாது, சட்டமன்றத்துல அவருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, பதவி ஏற்க சொன்னா பதவி ஏற்று கொடுத்துட்டு போயினே இருங்க அப்படின்னு சொல்லி பேசின முதல் ஆளும் திருமாவளவன் அவர்கள் தான். ஆக இவர் முதல்வரா வந்தா எப்படி இருக்கும்ன்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.